கோவை மாவட்டம் ஆனைமலை பகுதியில் பல்லாண்டு காலமாக கிறிஸ்துவ மதத்தினர் அவர்களுடைய சுடுகாடாக பயன்படுத்தி வந்த 45 சென்ட்டுக்கு அதிகமான நிலம் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த இடத்திலே மயான பகுதியிலே அவருடைய கல்லறைகளை காலங்காலமாக பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள். இந்த அவர்கள் பயன்படுத்தி வந்த இந்த மயானத்தின் அரசாங்கத்தினுடைய ரெவென்யூ வருவாய் துறை ஆவணங்களிலும் அவர்களுக்கானது கிறிஸ்தவ மதத்தினருக்கானது என்று இருந்த நிலையிலே இடையிலே இதை சுற்று வட்டாரத்தில் சட்டவிரோதமாக வீடுகளை கட்டியிருப்பவர்கள் சட்டப்படி ஒரு மயானம் ரெவென்யூ வருவாய் நிர்வாக ஆவணங்களில் பதிவாயிருந்தால் அதை ஒட்டி ஒரு 100 மீட்டர் தூரத்திற்கு வீடுகள் கட்டக்கூட பஞ்சாயத்தோ நகராட்சியோ நகரமன்றமோ அனுமதிக்கக்கூடாது. ஆனால் இதை சுற்றி சட்டவிரோதமாக வீடுகள் உருவாகக்கூடிய நிலையில் தற்போது அந்த வீடு கட்டியவர்கள் இங்கே மயானம் இருக்கக்கூடாது என்று கிறிஸ்தவ மதத்தினர் பயன்படுத்தி வந்த இந்த இடத்தை தடை செய்கின்றார்கள். அவர்கள் 100 மீட்டர் சுற்றளவுக்கு வீடு கட்டக்கூடாது என்ற நிலை மாறி காலங்காலமாக இருந்த மயான பூமி இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்வது சட்டப்படி தவறு, நியாயம் அல்ல. இதை எதிர்த்து கிறிஸ்தவ சகோதரர்கள் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அவர்களுக்கான இந்த கல்லறை உள்ள இந்த மயான பகுதியை கிறிஸ்தவ மதத்துக்கு சார்ந்தது என்று தீர்ப்பு பெற்றிருக்கின்றார்கள் உயர்நீதிமன்றத்தில். அந்த தீர்ப்பை கிடைத்த பின்னால் சட்டப்படி ஆவணங்கள் இருக்கின்ற காரணத்தாலும் இதற்கு வேலி அமைக்கின்ற பணியில் அவர்கள் ஈடுபடுகின்ற போது பஞ்சாயத்தார் ஒரு சிலர் குறிப்பாக ஒரு மத பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இதை தடுப்பது சட்டப்படி குற்றம். இப்படி அவர்களுக்கு வருவாய்த்துறை அடிப்படையில் அது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டினுடைய ஆவணங்களின் அடிப்படையில் உள்ள நிலத்தில் உயர்நீதிமன்றமும் இன்றைக்கு தீர்ப்பளித்திருக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் பயன்படுத்த முடியாமல் யாராவது தடுத்தால் அரசாங்கம் அவர்கள் மீதுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களுடைய கிறிஸ்தவ மதத்தினருடைய இந்த இடம் அவர்களுடைய பயன்பாட்டுக்கு முழுமையாக அரசு பாதுகாப்பு வழங்கி பயன்பாட்டுக்கு விட வேண்டும். இதற்கு அரசு, காவல்துறை, இந்த யார் பொறுப்பில் இருக்கின்றதோ அந்த கிறிஸ்தவ மதம் தேவாலயத்திற்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த இடத்தை பயன்பாட்டு கொண்டு வருவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர் எதிர்க்கின்றவர்களை அரசு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இப்போது திருப்பரங்குன்றம் தீர்ப்பிலே கூட வந்தவுடனே அரசு ஏன் ஹைகோர்ட்டை தீர்ப்பை எடுத்துக்கலன்னு கேட்கக்கூடியவர்கள் இங்கே ஹைகோர்ட் தீர்ப்பை மதிக்காமல் அந்த உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக இப்போது இந்த பகுதியை சார்ந்த கிறிஸ்துவ மதத்தினருடைய உரிமையை பறிக்கின்ற வகையில் செயல்படுவது இது சட்டவிரோதம். இதை அரசு கவனத்தில் கொண்டு இந்த பிரச்சனை இதை வைத்து ஏதோ அரசியல் செய்யலாம், ஒரு மத கலவரத்தை தூண்டலாம் என்ற நிலையில் எங்கே எப்போ எது கிடைக்குமோ அது அரசியலுக்கு பயன்படுத்த வேண்டும், அது மக்களிடத்தில் பிளவுபடுத்த வேண்டும்.
மக்களிடத்தில் கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கூடிய அந்த குழு இங்கேயும் ஆனைமலையிலும் அதுக்கு முயல்கின்றது. அதற்கு ஒருபோதும் அரசு அனுமதிக்கக்கூடாது. கிறிஸ்துவ சகோதரர்களும் அவர்களுக்கு உரிய தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தில் கிடைத்திருக்கின்ற காரணத்தாலும் வருவாய்த்துறை ஆவணங்களில் பதியப்பட்டிருக்கின்ற காரணத்தாலும் இதை அவர்கள் நிச்சயமாக சட்டப்படி அவர்கள் பயன்படுத்தி கொள்ள உரிமை இருக்கின்றது. ஆகவே பதட்டப்படாமல் மற்ற கலவரம் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த குழுவினர்களுக்கு சாதகமாக எந்த நிலையும் உருவாகாமல் கிறிஸ்தவ சகோதரர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.